இஸ்லாத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இணை கற்பித்தல்ன்றது ஒரு மன்னிக்க முடியாத குற்றமா இருக்கு. ஸோ அது உண்மையா அப்படிதாங்களா அது? ஆமா, கண்டிப்பா. அது பேசிக்கா நமக்கு புரியிற மாரியே சொல்லணும்னா, நம்மளுடைய பையன் இருக்கான். நம்மள அப்பான்னு சொல்லாம, ஊர்ல போற வரவங்களலாம் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும். நமக்கே என்னடா இது அப்படின்னு தோணும். அது அது பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு எப்படின்னா, இந்த உலகத்தெல்லாம் படைச்சு, உணவளிச்சு, கரெக்ட்டான ஸ்ட்ரக்சர்ல உருவாக்கிட்டு இருக்க இறைவன நம்ம கண்டுக்காம, எதையோ நாமளா உருவாக்கிட்டு படைப்பினங்கள வணங்கிட்டு இருக்கும்போது, அது கண்டிப்பா இறைவன அவமானப்படுத்துற மாரி தான். ஸோ என் அப்பா ஃபோட்டோக்கு பதிலா நான் வேற ஒருத்தர் அப்பான்னு ஃபோட்டோ காட்டும்போது, அது என் அப்பாவ எவ்வளோ கஷ்டப்படுத்துன்ற மனித உணர்வு. ஆனா இறைவன் இன்னும் கூடுதலா போய் நமக்கு எல்லாமே இன்னும் நம்ம நம்ம ஒழுங்கா இல்லாட்டினாலும் நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம். நமக்காக உணவு கிடைக்குது. நமக்காக எல்லாமே கரெக்ட்டா இந்த உலகம் கரெக்ட்டா சூரியன சுத்துது, சந்திரன் வருதுன்னா, இதெல்லாம் மனிதர்களுக்காக இறைவன் ஏற்படுத்தி குடுத்தது தான். ஆனா நாம நன்றி கெட்டவங்களா இருக்கோம். ஸோ இஸ்லாத்துல மன்னிக்க படாத ஒரு பெரும் பாவமாக இணை கற்பித்தல சொல்லுது.